ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். அதுல நாம பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக் மிஷின் போஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய எல்லா போஸ்ட்டையுமே உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுல நீங்க பாத்துருங்க. இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டையுமே தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 8 போஸ்ட்டை பத்தி உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சப்போஸ் நீங்க அசிஸ்டன்ட் எஸ்என்டியா போறீங்க, அதாவது குரூப் டில அசிஸ்டன்ட் எஸ்என்டியா செலக்ட் ஆகுறீங்கன்னா அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், அதுல growth எப்படி இருக்குங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேனோட ஜாப் ப்ரொஃபைல், ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ, அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜாப் ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா குரூப் டி 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்திருப்பேன். அந்த பிளேலிஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பிளஸ் ஓவராலாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? சோ அதை பாத்துருங்க. அதே மாதிரி 2025 குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அதை பார்க்கல அப்படின்னாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு கவனமா குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் படிக்கிறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினா உள்ள போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு என்ன இருக்கும்னா ட்ரைனிங் வந்து இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரைனிங் வந்து ஒரு 20 நாள் இல்லைன்னா 30 நாள் ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் கிட்ட ட்ரைனிங் இருக்கும். சோ இதுல டியூட்டி டைம்னு பாத்தீங்கன்னா சோ இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட் எல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருப்பேன் 8 hours டைம் இருக்கும். சோ 8 hours டைம்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தா 8 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல 9 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சண்டே வந்து ஆஃப் இருக்கும், இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு 20 ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு அப்படின்னா 30 நாள்ல ஒரு 20 நாள் இல்லைன்னா 21 நாள் வந்து நீங்க கண்டினியூஸா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அந்த 21 டேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி போடுவாங்க. ஓகேவா? சோ அந்த கேம்பிங் ஒர்க். ஓகேவா? சோ கேம்ப்னா டோட்டலா ஒரு மொத்தமா ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எத்தனை ஸ்டாஃப் தேவையோ சோ அவ்வளவு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோ ஒரு ட்ராக் மிஷின் ஸ்டாஃபுக்குன்னே ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்க. பாக்குறதுக்கு அதுவும் ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படிலாம் அந்த கிச்சன் வச்சிருப்போம், ஹால் இருக்கும், நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும், ஏசி வச்சிருப்போம், ஃபேன் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி உங்களுக்கு ரூம் வந்து செட் பண்ணிருப்பாங்க. சோ 21 டேஸ் வந்து நீங்க கேம்ப் போடுற மாதிரி இருக்கும். அந்த கேம்போட இது பாத்தீங்கன்னா அந்த மெஷின் வந்து பாக்குறதுக்கு ட்ரெயின் மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்ல என்னென்ன வசதிகள்லாம் நமக்கு இருக்குமோ அதே மாதிரி வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதுலதான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அந்த கேம்ப்ல நீங்க தங்குற மாதிரி இருக்கும். அந்த இதுல அதோட சேர்த்துதான் என்ன இருக்கும்னா அந்த ட்ராக் மிஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த ட்ராக் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ ட்ராக் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா ரயில்வேல நிறைய ட்ராக் மிஷின்ஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த ட்ராக் மிஷின்னாலுமே என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சோலோவா நீங்க மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்காது. சோலோவா நீங்க தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஜேஇக்கோ இல்ல எஸ்எஸ்சிக்கோ இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஜாப் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா குரூப் டிக்குள்ள எந்த போஸ்டுக்குள்ள நீங்க போனாலுமே நீங்க வந்து ஒரு அசிஸ்டண்டா தான் என்ன பண்ணுவீங்க, உள்ள போவீங்க. சோ ஜேஇ எஸ்எஸ்சிக்கு நீங்க வந்து ஒரு அசிஸ்டண்டா இருப்பீங்க. ஓகே, இந்த 21 டேஸ் கண்டினியூஸா உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா மீதி 9 நாள் இதுல சண்டே கூட நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, 21 டேஸ் இருக்குன்னா 21 டேஸும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இல்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். மத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் வேலை இருக்கும். அது போக ரிமைனிங் டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ 9 டேஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா லீவ் இருக்கும். எப்படி வந்து 21 நாள் ஒரு மாசத்துல ஒரு 20 நாள் 21 நாள் கண்டினியூஸா வேலை இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 9 நாள் கண்டினியூஸா லீவ் இருக்கும். ஓகே, சோ இப்போ இவங்களுக்கு நீங்க வந்து என்னவா இருப்பீங்க, அசிஸ்டண்டா இருப்பீங்க. எல்லா குரூப் டி ஸ்டாஃப்மே பாத்தீங்கன்னா ஜேஇ எஸ்எஸ்சி டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் என்னவா இருப்பாங்க, அசிஸ்டண்டா இருப்பாங்க. உங்களோட வேலை என்னன்னா அந்த ட்ராக் மிஷின் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கையிலேயே அவ்வளவு பெரிய ட்ராக் மிஷினை கையில கொடுத்துட்டு நீங்க ஒரு ஆளா இதை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பீங்க. ஓகேவா? சோ எல்லாரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஜேஇ இருப்பாங்க, எஸ்எஸ்சி இருப்பாங்க. சோ நீங்க அசிஸ்டண்டா உள்ள போற நீங்க இருப்பீங்க. சோ எல்லாரும் இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ அவங்க சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதை மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் அதை வந்து கிளீன் பண்றது. ஓகேவா?
இந்த வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் ஓகேவா. சோ கேம்ப் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த ரயில் பெட்டி கூடயே பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ட்ராக் மிஷின் ஸ்டாஃபுக்கான இதுவும் அப்படியே அட்டாச் பண்ணிருப்பாங்க. சோ இந்த கேம்ப்ல தான் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஸ்டே பண்ணிட்டு எந்த இடத்துல இஷ்யூவோ அந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பெரும்பாலும் நீங்க வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சோ டிராவல் பண்ணாலே அதுக்கு அலவன்ஸ் வந்து தனியா கொடுப்பாங்க. சோ அப்ப 20 நாள் பாத்தீங்கன்னா அந்த டிராவல் அலவன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த போஸ்ட்ல உங்களுக்கு சேலரி வந்து அதிகமா இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த கேம்பிங் கோச் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க 21 டேஸ் கண்டினியூஸா ஒர்க் பண்ண போறீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரயில் பெட்டியோட ஒரு பெட்டி மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரு பெட்டிக்குள்ளேயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளேயே உங்களுக்கு வீடு மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு அதுலயே டிவி இருக்கும். சோ வீட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குமோ எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஓகே. டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், கிச்சன் இருக்கும், சமையல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசி இருக்கும், தூங்குறதுக்கு பெட் இருக்கும், ஃபேன் இருக்கும். ஓகேவா. சோ இந்த மாதிரி எல்லாமே அந்த கோச்சுக்குள்ளேயே அந்த கேம்பிங் கோச்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல நீங்க 21 டேஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிட்டு எந்த இடத்துல இஷ்யூவோ ஓகேவா. சோ அந்த மெஷின் எல்லாமே நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ அந்த மிஷின்ஸ் வந்து எல்லா இடத்துக்குமே தேவைப்படும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 20 மிஷின்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா. சோ ஒரு 20 மிஷின் இருக்கும். இதுல நீங்க எதுலனாலும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ட்ராக் மிஷின்ல. ஓகே. இந்த கோச்ல நீங்க தங்கிட்டு இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா டிடிஎம் டை டாம்பிங் மிஷின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் பிளாசர் குயிக் ரிலேயிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. டைனமிக் ட்ராக் ஸ்டெபிலைசர், டைனமிக் ட்ராக், பேலஸ்ட் கிளீனிங் மெஷின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேலஸ்ட் ரெகுலேட்டிங் மிஷின், இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின் இருக்கும். ஓகேவா. இந்த ஒவ்வொரு மிஷின்லயும் நீங்க எதுலனாலும் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேலையும் ஆட்கள் இருப்பாங்க, உங்களுக்கு கீழையும் ஒர்க் பண்ற மாதிரி ஆட்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா. சோ ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த மிஷினுக்கான ஒர்க் வந்து தேவைப்படும். ஓகேவா. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிக்யூஆர்எஸ் மிஷின் இருக்கு இல்லையா, பிளாசர் குயிக் ரிலேயிங் சிஸ்டம். சோ இதுனா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ தண்டவாளம் இருக்குன்னா தண்டவாளத்துல இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் மாதிரி, அதாவது ஒரு 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 பிளாக் மாதிரி இவ்வளவு இவ்வளவு பெரிய பிளாக் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, ஒரு சிமெண்ட் மாதிரி இது பண்ணி வச்சிருப்பாங்க. பிளாக்கா போட்டிருப்பாங்க நீளமா, எல்லாருமே தண்டவாளத்துல பாத்திருப்பீங்க. சோ இந்த பிளாக்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஏன்னா அடிக்கடி அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் போயிட்டே வருதுன்னா கண்டிப்பா இதுல என்னவா இருக்கும், இது உடையலாம், உடைஞ்சிருக்கலாம், உடைஞ்சிருக்கும். சோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா இந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா வேற பிளாக் வந்து வைப்பாங்க. ஓகேவா. சோ வேற பிளாக் வைப்பாங்க. இல்ல தனியா ஒரு ட்ராக் வந்து பில்ட் பண்றாங்க, தனியா ஒரு ட்ராக் வந்து போடுறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து பிளாக் வைக்கிறது. ஓகே. சோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எது பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்யூஆர்எஸ் மிஷினை வச்சு பண்ணுவாங்க. ஓகே. சோ இதே மாதிரி ஒவ்வொரு மிஷின் வந்து இருக்கு. அதே மாதிரி பேலஸ்ட் கிளீனிங் மிஷின் இருக்கு, பேலஸ்ட் ரெகுலேட்டிங் மிஷின் இருக்கு. ஓகே. சோ ஒவ்வொரு மிஷினும் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த தண்டவாளத்தை சீரமைக்கிறதுதான் வேலையே. பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். சில மிஷின் பாத்தீங்க அப்படின்னா தண்டவாளத்துல இருக்கக்கூடிய கல்லு எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் உடைஞ்ச கல்லை தனியா எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற கல் எல்லாம் கொட்டுறது. சோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தண்டவாளத்துல இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, சைடுல அந்த அந்த ட்ராக்கோட இது இருக்கு இல்லையா, சோ அது கரெக்டான இதுல இருக்கா, அது ரொம்ப அமுங்கி இருக்கா, அடிக்கடி ட்ரெயின் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறது செக் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் அந்தந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணும்னா சரி பண்ணும். ஓகேவா. இப்ப இந்த பேலஸ்ட் கிளீனிங் மிஷின்னா என்னன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் இது பண்ணும். கல்லுக்கு இடையில பாத்தீங்கன்னா நிறைய தூசி துகள்கள் எல்லாமே இருக்கும். அந்த கல்லு உடைஞ்சும் அது தூசியா இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அந்த உடைஞ்சது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற கல் எல்லாத்தையுமே அந்த இடத்துல கொட்டி வைக்கிறது. அதே மாதிரி அந்த பேலஸ்ட ரெகுலேட் பண்ணும் ஒரு மிஷின். பேலஸ்ட்னா என்னன்னா அந்த கல்லு. ஓகேவா. சோ அந்த கல் எல்லாத்தையுமே கரெக்டா இந்த இடத்துல இருக்க கல் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது. அதே மாதிரி ஃபார்மேஷன் ரீஹாபிலேஷன் மிஷின் இருக்கும். கண்டினியூஸ் லீப்பர் மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி கண்டினியூஸ் ஆக்ஷன் டாம்பிங் மெயின்டெனன்ஸ். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில் கிரைண்டிங் மிஷின் இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின் இருக்கும். இந்த ரயில் கிரைண்டிங் மிஷின் என்ன பண்ணும்னா இந்த தண்டவாளம் இருக்கு இல்லையா, சோ இது கரெக்டான அந்த கரெக்டா போயிருக்கா, அந்த இது எல்லாமே கரெக்டா இது மெயின்டைன் ஆயிருக்கா, இல்ல அத வந்து கரெக்டா இது பண்ணி வைக்கிறது, அந்த தண்டவாளத்தை கரெக்டா இது பண்றது. சோ இந்த மிஷின்ஸ் எல்லாத்தோட வேலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டை இது பண்றது, இந்த பிளாக்க சரி பண்றது, இல்ல இந்த தண்டவாளத்துல ஏதாவது இது பண்றது, சோ அதை எல்லாம் சமப்படுத்துறது. அதுல ஏதாவது ஒரு உராய்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு உராய்வு இருக்கு, இல்ல ரொம்ப நாள் ஆகி அதுல ஏதாவது ஒரு துரு பிடிக்கிறது இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையுமே சமப்படுத்துறது இந்த வேலைகள் எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ராக் மிஷினோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல ஏதாவது ப்ராப்ளம் இல்லாம
கரெக்டா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷின்னா என்னன்னா பிக்யூஆர்எஸ் பார்த்தோம் இல்லையா? பிக்யூஆர்எஸ் மிஷின் என்ன பண்ணும்னா அந்த பிளாக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற பிளாக் மாட்டுறது, இல்லைன்னா தண்டவாளம் போடும்போது அந்த இடத்துல பிளாக் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷின்னா என்ன பண்ணும்னா இது வந்து ஜஸ்ட் இதை வந்து தூக்குறது, அந்த பிளாக் அப்படியே ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் தான் பண்ணும். ஓகேவா? சோ ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷின்னா இது அப்படியே ரிமூவ் பண்றது, கிட்டத்தட்ட அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றது தான் இந்த ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷினோட வேலையும். ஓகேவா? அதே மாதிரி ஹைட்ராலிக் டாம்பிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் லைனிங் மிஷின், பாயிண்ட் ஸ்டாம்பிங் மிஷின், ஸ்டிச் ஸ்டாம்பிங் மிஷின், அதுக்கப்புறம் ஷோல்டர் பேலஸ்ட் ஸ்கிரீனர், ட்ராக் ரிலைன் ட்ரெயினு, இந்த மாதிரி எத்தனை இருக்கும்னா டோட்டலா ஒரு 20 மிஷின் இருக்கும். ஓகேவா? சோ 20 இது இருக்கும். சோ இந்த ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் தான் உங்களோட வேலை வந்து இருக்கும். ஓகே. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடியறதுக்கு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 20 நாள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு 22, 21 நாள் கிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டினியூஸா அந்த வேலையை பார்த்தாதான் என்ன பண்ண முடியும்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா சரி பண்ண முடியும். ஓகேவா? சோ ரொம்ப பெரிய இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் வந்து அதிகமாகும். மத்தபடி வேற இஷ்யூ இல்ல, ஜஸ்ட் அதை வந்து மெயின்டைன் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்ஸிமம் 5 மணி நேரம் வரைக்கும் வேலை இருக்கும். சப்போஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம் ரொம்ப பெரிய இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாகும். ஆனா உங்களுக்கு அந்த சாட்டர்டே ஆஃப், சண்டே ஆஃப் அந்த மாதிரிலாம் கிடையாது. 21 டேஸ்னா 21 டேஸும் வேலை இருக்கும். 20 நாள் அப்படின்னா 20 நாளும் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த 9 நாள் 10 நாள் தான் என்னவா இருக்கும்னா உங்களுக்கு லீவா இருக்கும். கண்டினியூஸா அந்த 9 நாள் ஒரு வாரம் லீவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் ட்ராக் மெஷின்ஸ். சோ இந்த ட்ராக் மெஷின்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் இருப்பாங்க இல்லையா? ஜேஇஓ, எஸ்எஸ்சிஓ இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு குரூப்பா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் ட்ராக் மெஷினோட ஒர்க். ஓகேவா? சோ ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஜிடிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதிக்கலாம். எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸோட 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எல்டிசி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். இதுல ப்ரமோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அசிஸ்டண்டா உள்ள போவீங்க. நீங்க போறது அசிஸ்டண்டா உள்ள போவீங்க. டெக்னீஷியன் கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1, ஜேஇ, எஸ்எஸ்சி, ஃபைனலா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் உங்களோட ப்ரமோஷன் வந்து இருக்கும். ஓகே. ஜஸ்ட் இந்த ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க வந்து ஒவ்வொரு மிஷினையும் நீங்க ஜஸ்ட் ஒரு யூடியூப்ல போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒண்ணு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. சோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அந்த வீடியோவாவே நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த 20 மிஷினையுமே நீங்க கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு வெப்சைட்லயுமே உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான சூப்பரா வீடியோ வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுல பார்த்தும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுல ஒர்க்கிங்ன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். 21 நாள் கண்டினியூஸா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சேலரி அலவன்ஸ். சோ 21 டேஸ் நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு லீவ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு வாரத்துல ஒரு 5 நாள் வேலை பார்த்துட்டு ஒரு 2 நாள் லீவ் இருக்கணும். இல்லைன்னா 1 நாள் லீவ் இருக்கணும். சோ அந்த மாதிரி லீவ் எல்லாம் இல்ல. கண்டினியூஸ் ஒர்க்கிங் இருக்கிறதுனால இதுல பாத்தீங்கன்னா அலவன்சஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் டிராவல் பண்றதுனால டிராவல் அலவன்ஸ் இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 50,000, 51,000 வரைக்குமே உங்களோட சேலரி வந்து இருக்கும். மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 45 வரைக்கும். சில நேரம் சில அலவன்ஸ் கிடைக்கும், சில அலவன்ஸ் கிடைக்காது. மினிமமா உங்க கைக்கு வர்றது பாத்தீங்கன்னா ஒரு 45,000 வரைக்கும் மாச கடைசியில உங்களுக்கு சேலரி வந்துரும். அப்படி இல்லைன்னா ஒரு 50, 51,000 வரைக்கும் உங்களோட சேலரி வந்து உங்க கைக்கு வரும். ஓகேவா? சோ சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த போஸ்ட்லயே இதோட சேலரி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஒரு 50,000க்கும் மேல இதுல வந்து நீங்க சேலரி வாங்கலாம் பெர் மந்த். ஓகேவா? அது மாதிரி இதுல என்பிஎஸ் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படி பென்ஷன் வந்து டிடக்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேசிக் அண்ட் டிஏல 10% இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6,610 ரூபாய் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் அந்த பென்ஷனுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்க ரிட்டையர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்க கையில கிடைக்கும். அதுக்கப்புறம் லீவ் வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல லீவுன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்ஏபி, லீவ் ஆன் ஆவரேஜ் பே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 30 நாள் வந்து லீவ் போட்டுக்கலாம். அப்புறம் சிஎல் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் நீங்க சிஎல் எடுத்துக்கலாம். நேஷனல் ஹாலிடேஸ் இது காமனா எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். சோ உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு வருஷத்துக்கு 33,750 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி அதை 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பசங்க வந்து ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் படிக்கிறாங்க. சோ அப்போ அவங்க வந்து டிராவல் பண்ணி படிக்கிறாங்க. அதுக்கு ஃப்ரீ பாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் தீபாவளி போனஸ் இது நார்மலா எல்லாருக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்கும்.
ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் பண்றது கஷ்டம். அப்படிதானே? அந்த மெஷின் எல்லாமே தூக்குறது அது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த இது படி பாத்தீங்கன்னா நீங்க கேர்ள்ஸ் வந்து இதை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல வந்து டிராவல் பண்ணணும். டிராவல்னா பாத்தீங்கன்னா மார்னிங் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இல்ல. சோ இதுல வந்து 21 டேஸ் வந்து ஒரு கேம்ப் போட்டு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாமே வீட்ல இருக்கிற மாதிரி தான் அந்த கோச்சும் குடுப்பாங்க. கேம்பிங் கோச்சுமே வீட்ல இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருக்கும். அதே இது இப்போ அன்மேரிடு கேர்ளா இருக்கும்போது 21 டேஸ் வந்து எங்கேயாவது நாம வந்து ஸ்டே பண்ணி அந்த மாரி இருக்கும்போது பிரச்சனை இல்ல. சோ ஒரு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, அப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் வீட்ல. சோ 21 டேஸ் கழிச்சு மாசத்துல மொத்தமே ஒரு 9 நாள், 8 நாள், 1 வாரம் தான் வீட்ல இருப்போங்கும்போது, அப்போ அந்த டைம்ல வீட்ல ஏதாவது ஒரு இது வரும். அதே இது நமக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா, கேர்ள்ஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, வீட்ல நம்ம குழந்தைங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 99% வந்து ஃபுல்லாவே அம்மா தான். 90% இல்லன்னா 99% அம்மா தான் வீட்ல இருக்கணும். சோ பசங்களுக்கு வந்து எப்பவுமே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலே வீட்ல வந்து அம்மா இருக்கணும். சோ கேர்ள்ஸுக்கு தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சோ ஃபேமிலி பொறுத்தவரைக்கும். அப்ப அந்த பசங்கள பாத்துக்கிறது. சோ அந்த மாரி டைம்ல நாம வந்து ஒரு மாசத்துல 3/4 நாள் வெளியில போயிட்டோம் அப்படின்னா, சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அப்புறம் கன்டினியூஸா வொர்க் பண்ற மாரி இருக்கும். சாட்டர்டே, சண்டே கூட லீவ் இல்லாத மாரி. சோ அப்படி பார்க்கும்போது இது வந்து கேர்ல்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ். சோ பாய்ஸுக்குங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபேமிலிய வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு பதிலா ரெஸ்பான்சிபிளா பசங்கள பார்த்துக்கிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் இருப்பாங்க. சோ அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனா கேர்ல்ஸுக்கு அப்படி இல்ல. சோ நமக்கு மேரேஜ் ஆயி பசங்கலாம் இருக்காங்கன்னா, சோ இந்த மாதிரி நாம வெளிய தங்குறது கொஞ்சம் கஷ்டம். சோ அது மேரேஜ் ஆன எல்லா கேர்ல்ஸுக்குமே தெரியும். மார்னிங் வந்து நாம ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே பசங்க வந்து என்ன பண்ணிருவாங்க, கொஞ்சம் வாடி போயிருவாங்க. அதே இது நம்ம 21 டேஸ் எங்கேயாவது அந்த மாரிலாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த இத வந்து பிரிஃபரன்ஸ் வந்து லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்த எல்லா போஸ்ட்டையும் விட சேலரி வந்து அதிகமா இருக்கும். ஒரு நாளைக்கு 3 டூ 4 மணி நேரம் வேல. பட் அந்த கோச்சுக்குள்ளேயே தான் உட்கார்ந்து நீங்க வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஃபர்தரா எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம். ஒரு சிங்கிளா இருக்கீங்க, மேரேஜ் ஆகல, பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் அப்டின்னா, சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி கூட அடுத்த லெவலுக்கு வந்து போய்க்கலாம். அப்போ ஃபர்தரா படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்னா டைம் இருக்கும். சோ கேர்ல்ஸுக்கு நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே பார்க்கும்போது நாட் சூட்டபிள். சப்போஸ் அன்மேரிடு கேர்ளா இருக்கீங்க. ஒருவேளை என்னால இது பண்ண முடியும். சோ பெரும்பாலும் ரயில்வேல பார்த்தீங்கன்னா, ட்ராக் மிஷினுக்கு வந்து கேர்ல்ஸ வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க குரூப் டில. சோ நீங்களும் என்ன பண்ணிருங்கன்னா, லாஸ்ட் பிரிஃபரன்ஸாவே வச்சிருங்க. ஓகே. சோ கேர்ல்ஸ பொறுத்தவரைக்கும் இதுதான். சோ இந்த போஸ்ட்ட வந்து நீங்க லாஸ்ட்டா குடுத்துருங்க. ஓகே. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ட்ராக் மிஷின் பத்தின தெளிவான ஒரு ஐடியாவ குடுத்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றாங்கன்னா, மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே இதுவரைக்கும் ஒரு 9 போஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே ரொம்ப பார்த்து, பார்த்து தேடி, தேடி தெளிவா ஒண்ணையும் ரொம்ப படிச்சு தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குரூப் டில செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன போஸ்ட்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்டு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம பாத்துருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மட்டும் இல்ல, நீங்க போஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, உள்ள போய் வேலை பார்க்கும்போதும் அத பத்தின ஒரு தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு பிளாங்கா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போறதுக்கும், அத பத்தின ஒரு தெளிவான ஐடியா வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள போறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதனால இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா, குரூப் டி 2025 பிளேலிஸ்டுக்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கான அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? வேற எதுவும் இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுல டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாரி குரூப் டி எக்ஸாமுக்கு இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடண்ட் குரூப் டிக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான டைம் டேபிள் கையில குடுத்துட்டு எல்லாத்தையும் படிக்க வச்சு சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்டும் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த குரூப் டி பேட்ச்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 18 வாரத்துல முடிச்சிரலாம். ஒரு 18 வாரம் இல்ல ஒரு 15 வாரத்துல உங்களால சிலபஸ பெர்ஃபெக்ட்டா முடிக்க முடியும். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க ஃபோன்ல
லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரே கோர்ஸ் தான். இதுக்குள்ள எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமான தனித்தனி பேட்சஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்க ஒன்ஸ் இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்ப குரூப் டிக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க, ஸோ இது கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து என்டிபிசி படிச்சாலும் சரி, உள்ள போய் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஜிடிசிஇ படிச்சாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டிபிசிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல என்டிபிசிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு அதாவது 4/2/2025 வரை ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799, என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்க்கு 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 699, கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸுக்கு 399. நீங்க எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிறீங்க, இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.